தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். ரஷ்யாவும் வடகொரியாவும் நல்ல உறவில் உள்ளன. இந்த இரண்டு நாடுகளும் சைலண்டா அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா, உக்ரைன் நாடுகளை அலற வைக்க திட்டமிட்டிருக்காங்க. அதன்படி ரஷ்யாவுக்கு 1,00,000 வீரர்களை வடகொரியா அனுப்ப இருக்கிறதாகவும், இதற்கு கைமாறா பாதுகாப்புத்துறை சார்ந்த டெக்னாலஜிஸை ரஷ்யா வடகொரியாவுக்கு வழங்க உள்ளதாகவும் திட்டமிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. வடகொரியா அதிபரா கிம் ஜாங் உன் இருக்காரு. வடகொரியாவும் அமெரிக்காவும் பரம எதிரிகளாக இருக்கின்றன. அதே மாதிரி அண்டை நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளோடும் நல்ல உறவு இருக்குதா அப்படின்னா அதுவும் வடகொரியாவுக்கு கிடையாது. தென்கொரியா, ஜப்பான் நாடுகளை ஏவுகணை சோதனை மூலமா தொடர்ந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு வடகொரியா. அதே மாதிரி தங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா மீதும் ஆக்ரோஷமா இருக்காங்க. உலகின் மிகப்பெரிய வல்லரசு அப்படின்னு கூட பார்க்காம சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பரிசோதனை செய்து அமெரிக்காவையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வடகொரியா. இப்படி அண்டை நாடா இருந்தாலும் சரி, வல்லரசா இருந்தாலும் சரி, சண்டைக்கு தயாரா இருக்கிற வடகொரியா நம் நட்பு நாடான ரஷ்யாவோடு தோழமையோடு இருக்காங்க. நம்ம நாட்டுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய நல்லுறவு மாதிரியே ரஷ்யா, வடகொரியா இரண்டு பேருமே நல்ல நண்பர்கள். இந்த நட்பின் காரணமாக தான் உக்ரைன் மீது போர் புரிந்து வரக்கூடிய ரஷ்யாவுக்கு வடகொரியா 10,000 வீரர்களை அனுப்பி உதவி பண்ணியிருக்காங்க. இது உக்ரைனுக்கு கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கு. இப்போது அடுத்த கட்டமாக தான் ரஷ்யாவும் வடகொரியாவும் சைலண்டா ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. இது சைலண்டான ஒரு வேலை அப்படின்னு சொல்றதை விட அமெரிக்கா, உக்ரைன், தென்கொரியா, ஜப்பான் ஆகிய நாடுகளை அலற வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்கும். ஏன்னா ரஷ்யா வடகொரியாவுடைய திட்டம் அப்படிங்கிறது படு பயங்கரமானதா இருக்கு. இது பற்றி மிலிட்டரி தொடர்பான அனலிஸ்ட் பரபரப்பான தகவல்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ரஷ்யா, வடகொரியா இடையே நல்ல நட்பு உள்ளது. இதனாலதான் உக்ரைன் மீதான போருக்கு ரஷ்யாவுக்காக வடகொரியா 10,000 வீரர்கள் அனுப்புனாங்க. இதற்கு அடுத்தபடியா 10 மடங்கு அதிகமா, அதாவது 1,00,000 ராணுவ வீரர்களை ரஷ்யாவுக்கு வடகொரியா அனுப்ப திட்டமிட்டிருக்காங்களாம். இவங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா உக்ரைன்ல போரிட போறாங்க. இது ரஷ்யாவுக்கு பெரும் பலமாக அமையும் அப்படிங்கறதோட உக்ரைனுக்கு பெரிய சிக்கலாகவே பார்க்கப்படுது. இதை சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை செய்தியா வெளியிட்டிருக்காங்க. அதோட வடகொரியா மீண்டும் ரஷ்யாவுக்கு 1,00,000 வீரர்களை அனுப்பக்கூடிய முடிவுக்கு பின்னால இன்னொரு காரணமும் இருக்கு. கடந்த வாரம் தான் வடகொரியா மீடியம் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை ஏவி சோதனை பண்ணினாங்க. இது அந்த நாட்டோட ராணுவ பலத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில இந்த சோதனை நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா தென்கொரியாவுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வருகை தந்த போதே இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஏவுகணை சோதனைக்கு ரஷ்யா தான் உதவி செய்த கூறப்படுது. ரஷ்ய நாட்டோட ஏவுகணை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் வடகொரியா இந்த சோதனையை நிகழ்த்தியுள்ளதா சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு. இதற்கு கைமாறாகத்தான் வடகொரியா ரஷ்யாவுக்கு 1,00,000 வீரர்களை அனுப்ப இருக்கிறதா மிலிட்டரி அனலிஸ்ட் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரஷ்யா, வடகொரியா இடையே இன்னும் ராணுவ ரீதியான தொழில்நுட்ப பரிமாற்றம் அப்படிங்கிறது நிகழும். இது வடகொரியாவோட ராணுவத்தை நவீனமாக்கும். அப்படி பார்த்தா நிச்சயம் அது வடகொரியாவுடைய அண்டை நாடாக இருக்கிற தென்கொரியா மற்றும் ஜப்பானுக்கு பெரிய அச்சுறுத்தலை கண்டிப்பா ஏற்படுத்தும். ஏற்கனவே ஜப்பான், ரஷ்யா இடையே மோதல் போக்கு உள்ளது. ரஷ்யா மீது ஜப்பான் தொடர்ந்து பொருளாதார தடைகளை விதிக்கக்கூடிய சூழல்ல அந்த நாட்டை பதற்றத்துல வைக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கும் வடகொரியாவை விட்டா வேறு வழியே கிடையாது. இதனால ரஷ்யாவும் தொடர்ந்து வடகொரியாவுக்கு ராணுவ ரீதியிலான டெக்னாலஜிஸை தொடர்ந்து வழங்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஏற்கனவே வடகொரியா, அமெரிக்கா இடையே மோதல் உச்சத்தில் இருக்கு. இரண்டு நாடுகளும் இடையான பிரச்சனை இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இதனால அமெரிக்காவை எதிர்த்து அடிக்கக்கூடிய வகையில வடகொரியா தன்னுடைய ராணுவ கட்டமைப்பை ரஷ்யாவின் உதவியோடு வலுப்படுத்துறாங்க. இது அமெரிக்காவுக்கும் கூட அச்சுறுத்தலா தான் இருக்கும். இது பற்றி தென்கொரியாவை சேர்ந்த ஆசன் இன்ஸ்டிடியூட் ஃபார் பாலிசி ஸ்டடீஸை சேர்ந்த சீனியர் அனலிஸ்ட் யாங்யுக் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவுக்கு ஏற்கனவே வடகொரியா 10,000 வீரர்களை அனுப்பியிருக்காங்க. இதன் மூலமா உக்ரைன் போர்ல ரஷ்யா ஆள் பற்றாக்குறையால் தவிக்கிறது உறுதியாகி இருக்கு. இனி வரக்கூடிய நாட்களிலும் ரஷ்யாவுக்கு கூடுதல் படைகள் தேவைப்படும். இதனால வரும் நாட்களில் வடகொரியா கூடுதல் வீரர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி வைப்பாங்க. இதற்கு கைமாறா வடகொரியா ரஷ்யாவோட உதவியோட பாதுகாப்பு துறையை நவீனப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டிருக்காங்க. இது தென்கொரியா, ஜப்பான், அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாகவே இருக்கும். ஏற்கனவே மீடியம் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வடகொரியா ரஷ்யாவின் உதவியோடு தான் மேற்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது தொடர்பா ஐநாவுக்கான அமெரிக்க துணை தூதர் டோரத்தி காமில்ஷியா கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனவரி 8ஆம் தேதி ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடந்த போதே வடகொரியா ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை மேற்கொண்டது. ரஷ்யா வடகொரியா கூட்டணியோட இந்த செயல் அப்படிங்கிறது பிராந்திய அமைதிக்கு அச்சுறுத்தலா இருக்கு.
அண்டை நாடுகளை ஒப்பிடும்போது வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ரொம்ப பவர்ஃபுல்லாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழலில் தான் ரஷ்யா, வடகொரியா ஆகியவை சைலண்டா பார்க்கக்கூடிய வேலை என்பது அமெரிக்கா, உக்ரைன், ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பெரிய அச்சுறுத்தலையை ஏற்படுத்தி இருக்கு.